எனவே நாவடக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. சல்மத் பின் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில சஹாபாக்கள் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில சஹாபாக்கள் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு மனிதர், ஒரு தோழர் இடது கையால சாப்பிட்டார். இடது கையால சாப்பிட்டார். இடது கையால சாப்பிடக்கூடாது, இடது கையால குடிக்க கூடாது. ஷரியத் அதனை சொல்லும், இன்ன ஷைத்தான லயாக்குலு வ யஷ்ரபு பிஹி. ஷைத்தான் இடது கையால சாப்பிடுகிறான், இடது கையால குடிக்கிறான். எனவே இடது கையால சாப்பிடக்கூடாது, இடது கையால குடிக்க கூடாது. இப்ப அந்த தோழர் இடது கையால சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இடது கையால சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த தோழரை குறித்து கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இடது கையால சாப்பிடாதீங்க, வலது கையால சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த செய்தி அறிவிக்கிறது சல்மத் பின் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வலது கையால சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த தோழர், எனக்கு வலது கையால சாப்பிட முடியாது, வலது கையால சாப்பிட முடியாது அப்படின்ட்டாங்க. இது அகம்பாவம், அந்த ஒரு ஆணவம் இருக்கா இல்லைங்களா, அந்த அடிப்படையில் தெரிவிக்கப்பட்ட வார்த்தை. அந்த மனிதர்ந்து வந்த வார்த்தை, இடது கையால சாப்பிட வலது கையால சாப்பிட முடியாது அப்படின்ட்டார். வலது கை முடியாமலே போகட்டும் என்றார்கள் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலது கை முடியாமலே போகட்டும். அந்த தோழருக்கு அடுத்து அந்த வலதுகை செயல்படவில்லை. வலதுகை செயல்படவில்லை. இந்த நாவு தானே நல்ல செயல்பட்டு கொண்டிருந்த நான் அந்த கை தானே, அந்த கை என்று செயல்படக்கூடிய அந்த கை, நன்றாக செயல்படக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த கை செயல்படாம முடியாமல் போன காரணம் அவருடைய நாவு. முடியாது என்று சொன்னார். என் கை செயல்படாது என்று சொன்னார். முடியாமல் போகட்டும் என்றார்கள். அப்ப நேமத்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த நேமத்து அது துண்டித்து போவதற்கு காரணம் அவர் நாவு. தேவையில்லா வார்த்தை, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திய காரணத்தினால் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த உறுப்பு செயல்படாமல் போனது. அப்ப நாவை நாம பார்க்கணும், பாதுகாக்கணும். யசீதுடைய ஆட்சி, நம்ம அந்த கர்பலா யுத்தம் நடந்துச்சா இல்லைங்களா? கர்பலா யுத்தம் கூஃபால யசீத் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர் என்ன செய்ய, அவரை எதிர்த்து போரிடுவதற்காண்டி ஹுசைன் இல்லத்தில் சென்றார்கள். அங்க கர்பலா இடத்துல ஷஹீதாக்கப்பட்டான்னு சொன்னமா இல்லைங்க, அந்த யசீத் தான். அந்த யசீத் மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிறார். மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிற பொழுது அந்த ராணுவ வீரர்கள் ஏறத்தாழ சஹாபாக்களுடைய குடும்பத்து பெண்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், சஹாபிகளுடைய குடும்பத்து பெண்கள் 1000 பெண்களை கணவன், உரிய கணவன் இல்லாமல் கருவுற அளவுக்கு அவர் நடந்து கொண்டார்கள். சஹாபியத்தான பெண்களை வன்புணர்ச்சி செய்தார்கள். ஏறத்தாழ 1000 சஹாபி பெண்கள் அவர்கள் கணவன் இல்லாமலேயே அவர்கள் கருவுற்றார்கள். எல்லாம் ராணுவத்தினுடைய அட்டுழியம், யசீதுடைய பட்டாளத்தினுடைய ராணுவத்தினுடைய அட்டுழியங்கள். நிறைய சஹாபாக்கள், ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த யுத்தத்தில் 200க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்போ ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, இந்த காட்சியெல்லாம் நான் பார்க்க கூடாது ரப்பே அப்படின்னாரு. இந்த கொடுமையான காட்சியை, இது கொடுமையான காட்சி தானே, ஒரு கொடுமையான நிகழ்ச்சி தானே. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, யா அல்லாஹ், அந்த காட்சியை நான் பார்க்கவே கூடாது, மதீனாவுக்கு போனா இந்த காட்சியை நான் பார்க்க கூடாது, என்னோட கண்ணை புடிங்கிருக்கிட்டான். அந்த சொன்ன உடனே அவர் கண் பார்வை போயிடுச்சு. சொன்ன உடனே அவருடைய கண் பார்வை போயிடுச்சு. அப்ப அந்த நாவு நேமத் என்ற பார்க்கக்கூடிய ஆற்றை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஒரு நேமத்து, பார்வை என்ற ஒரு நேமத்து, நல்லா பார்த்து கொண்டிருந்தாரு. அந்த பார்வை பறிபோனதுக்கு காரணம் அவரது நாவு, அவர் பேசின பேச்சு. அவர் என்னமோ நல்ல விஷயத்துக்கான கேட்டார், ஆனால் அந்த நேமத்து தடைபட்டு போச்சா இல்லைங்களா? அந்த உடனே அவருடைய பார்வை போனது. இந்த பார்வை பறிபோனது காரணம் அவர் நாவு தேவையில்லாது கேட்டது. அதனால அருமையானவர்களே, நம்முடைய நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம உறுப்புக்கு தெரியும், நம்முடைய உறுப்பு, ஒவ்வொரு உறுப்புக்கும் நாவு எப்படிப்பட்டது தெரியும். அதனால தான் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள், நாவிற்கு அனைத்து உறுப்புகள் வழிபட்டு நடக்கும். நாவிற்கு அனைத்து உறுப்புகள் வழிபட்டு நடக்கிறது. ஆதமுடைய மகனுடைய உறுப்புகள்
ஆதமுடைய மகனுடைய உறுப்புகள் காலையில் எழுந்ததும் அந்த நாவை பார்த்து சொல்லுமா, நாவை பார்த்து சொல்லுமா, நாவே நீ அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கப்பா, நாவே நீ அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்க, நீ நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு சொல்வார்கள், நீ செம்மையா இருந்தா தான் நாங்க செம்மையா இருக்கோம், நீ கோணலாயிட்ட நாங்கள்லாம் கோணலாகிடுவோம். நாவு நல்லது பேசுதுன்னா மற்ற உறுப்புகளுக்கு பிரச்சனை கிடையாது. நாவு ஏதாவது பேச்சுனா அடி விழுது. எதுக்கு அடி விழுது? நாவுக்கு அடி விழுது. நாக்க பிடிச்சி அடிச்சு அடிக்க, நாக்க பிடிச்சி இழுத்துட்டு அடிக்கிறாங்க, நாக்கு அடிக்கிறாங்க, முதுகுல அடிக்கிறாங்க, தலையில அடிக்கிறாங்க, காலில் அடிக்கிறாங்க, கையில் அடிக்கிறாங்க. பேசின நாவு அடி வாங்குறது எதுங்க? மற்ற உறுப்புகள். அதனாலதான் நாவு சொல்லும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே ஆதமுடைய மகனுடைய நாவை பார்த்து எல்லா உறுப்புகளும் சொல்லும், நாவே நீ நல்ல முறையில் பேசிக்கப்பா, நீ அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கப்பா, நீ கோணலாயிட்ட நாங்கள்லாம் கோணலாயிருவோம், நீ நல்லா இருந்த செம்மையா இருந்த நாங்கள்லாம் நல்லா இருப்போம் என்று நாவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்புகள் நாவை பார்த்து ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கும் என்று கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். அப்ப நாவை பாதுகாக்கணும், நாவை பாதுகாக்க வேண்டும், நாவை அடக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, தேவையில்லாத சொல்லை சொல்லக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் சிரமத்தை கொடுக்கிற நேரத்தில் பட்டுன்னு நான் வார்த்தை உச்சரிச்சிடக்கூடாது, பட்டுன்னு வார்த்தைய நம்ம உதிர்ச்சிடக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்படித்தானே, கோபத்தில் என்ன பேசுன்னு தெரியாம பிள்ளைய சபிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி வார்த்தையை உச்சரிச்சிடக்கூடாது. எந்த நேரத்தில் துஆக்கள் கபூலாகும் என்று நமக்கு தெரியாது. நாம நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சபிக்கக்கூடிய வார்த்தையை உச்சரித்தால் அந்த துஆ அந்த நேரத்தில் கபூல் ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம பிள்ளை கஷ்டப்படுகின்றவர் யார் அதில் என்ன செய்யறது? கண்ணீர் சிந்துவது நாம தானே. அதனால தேவையில்லா வார்த்தை நம்ம பிள்ளைகளை பார்த்து பேசிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அறிந்தோ அறியாமலையோ நம்முடைய பிள்ளைகளை பற்றி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. ஒரு கட்டத்தில் நம்ம கோபத்தை நம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு தேவையில்லா வார்த்தையை நாம உச்சரித்தாலும் கூட, உதிர்த்திருந்தாலும் கூட, உடனடியா நம்ம என்ன செய்ய, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ், நானும் என்னுடைய மனைவியோ எங்களுடைய பிள்ளைகளை பத்தி தவறா பேசினா மன்னிச்சிரு, தெரியாம பேசிருப்ப ரப்பே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை தேவையில்லா பேச்சில பேசுவதிலிருந்து நம்ம ஒரு காலம் அதுக்கு நம்ம வழி விட்டுறக்கூடாது. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நரகத்தை பத்தி பேசினார்கள். நரகத்தை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். நரகத்தில கொடுமை பத்தி பேசிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு, இந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு, இந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று சொல்லிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். மறுபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய கொடுமையை பற்றி பேசிவிட்டு யா அல்லாஹ், அந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து ரப்பே என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். 2 தடவை ரசூலுல்லாஹ் நரகத்தை விட்டு பேசிவிட்டு முகத்தை திருப்பினார்கள். திருப்பின உடனே சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரத்தின், நரகத்தை விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். வலோ பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பள துண்டை கொண்டாவது நீங்க நரகத்தை விட்டு தர்மம் செய்வது மூலமாக நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்டவர்? ஒரு பேரிச்சம்பளத்தை ஒரு துண்டை தர்மம் செய்து கொண்டாவது நரகத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள், ஃபஇல்லம் தஜித், ஒரு துண்டு பேரிச்சம்பளம் கூட இல்லைன்னு சொன்னா, ஒரு துண்டு பேரிச்சம்பளம் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா, ஃபபி கலிமத்தின் தொய்யிபத்தின், நல்ல வார்த்தையை பேசி நீங்கள் நரகத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், நல்ல வார்த்தையை பேசி நீங்கள் நரகத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நல்ல வார்த்தையை பேசணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நல்ல வார்த்தையை நாம பேச வேண்டும் என்று கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். கோபத்துல தான் நமக்கு வார்த்தைகள் தடுமாறும், கோபத்துல தான் வார்த்தைகள் தெரிக்கிறதுமே. எப்பதான்? கோபத்துல. ஒரு மனுஷன் நிதானம் இழக்கிற நேரம் எதுங்க? கோபம்.
அந்த கோபத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது, பட்டு 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 பட்டுன்னு வார்த்தை விட்டுரும். அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு காலம் அந்த கோபத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கோபத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி, அவர்களை பற்றி ஒரு செய்தி உண்டு. நிறைய உலமாக்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்சாரி சஹாபாக்கள் சொல்லுவாங்க. சில ஒரு சஹாபாக்கள், புதிய சஹாபாக்கள், இஸ்லாத்துக்கு புதிதாக வந்த சஹாபிகள் என்றும் சொல்லப்படுகிறது. சஹாபிகள் ஒரு செய்தி, அல்லாஹ் ரசூலை மன்னிப்பானாக, அல்லாஹ் ரசூலை மன்னிப்பானாக என்று ஒரு செய்தி, ஒரு வார்த்தை விட்டாங்க. எப்ப தெரியுமா? யுத்த களத்துக்கு போயிட்டு ரசூல் அந்த யுத்தத்தில் இந்த கைப்பற்றப்படக்கூடிய அந்த கனிமத்து பொருள், எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள், அந்த பொருட்களை எல்லாம் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர் செஞ்சு வந்த சஹாபாக்கள் தன்னந்தனியாக வந்திருக்கிறார். அப்படித்தானே? தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மக்காவில் விட்டு அனாதையாக வந்த காரணத்தினால, அவங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிற காரணத்தினால் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத்து பொருளை பங்கெடுக்கிற பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர் சஹாபிகளுக்கு அதிகமாகவும், மதீனாவை பூர்வீகமாக கொண்ட அன்சாரி சஹாபாக்கள் கொஞ்சம் கம்மியா கொடுத்தார்கள். நிலைமையை கவனித்து கொடுத்தார்கள். இப்ப இந்த காட்சியை பார்த்து விட்டு தான் அன்சாரி தோழர்கள் ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலை மன்னிப்பானாக என்ற ஒரு வார்த்தை, கடினமான வார்த்தை. ரசூல் இந்த உலகத்திலே மன்னிப்புக்காண்டி வந்த ரசூல், அந்த ரசூலை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறான்னு சொன்னா எப்பேற்பட்ட வார்த்தை! வேற யாரு சொன்னாலும் பரவாயில்லை, எதிரிகள் மக்கத்து குஃபார்கள் சொன்னாலும் பரவாயில்லை, அல்ல மதீனத்து யூதர்கள் சொன்னாலும் பரவாயில்லை, கூடவே இருக்கின்ற சஹாபாக்கள், கூடவே இருக்கின்ற அந்த சஹாபாக்கள் அந்த வார்த்தை சொன்னது ரசூலுக்கு எந்த அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். உள்ளத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டது. ரசூல் கோபப்படவில்லை. அந்த சஹாபிகள் எல்லாம் ஒன்றாக அழைத்தார்கள், கூடாரத்துக்கு அழைத்தார்கள். அன்சாரி சஹாபாக்களை ஒரு கூடாரத்துக்கு அழைத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் அவுஸ் ஹஸரத் சொல்லி இரண்டு பிரிவாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்கள், தலைமுறையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தியது யார் என்று கேட்டார்கள். உங்களுக்கு மத்தியில இணக்கத்தை யார் ஏற்படுத்தியது யார் என்று கேட்டார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்கள், மதீனா சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் இணக்கத்தை ஏற்படுத்தினீர்கள். நீங்கள் நரகத்துடைய படுகொலியில இருந்தீர்கள். உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்தது யார் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் பாதுகாத்தீர்கள், நரகத்தில் எங்களை பாதுகாத்த நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். மீண்டும் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், உங்களை செல்வந்தனாக்கியது யாருப்பா என்று கேட்டார்கள். உருக்கமான பேச்சு கண்மணி முத்து முகம்மது. ஆனா எப்பேற்பட்ட வார்த்தை அந்த சஹாபிகள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு ரசூலுக்கு கோபம் வரவில்லை. நம்மள மாதிரி அண்ணா கோபப்பட்டிருப்போம். நான் யாரும் தெரியும், நான் ஒரு அஜர்த்து, என்னை பார்த்து அந்த வார்த்தை பேசுவோமா இல்லைங்களா? நான் யார் தெரியுமா, ஒரு ஹாஜியாரு, என்னை பார்த்து அந்த வார்த்தையை பேசிட்டு சொல்லுவோமா இல்லைங்களா? அப்போ ரசூல் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு என்ன சொன்னார்கள்? அந்த சஹாபாக்களை கோபப்படாம எல்லாத்தையும் அரவணைக்கும் விதமாக நளினமான வார்த்தையை பேசி அவங்கள்ட்ட பேசுறாங்க. அவங்களுடைய உள்ளத்தை கலங்க வைக்கிற அளவுக்கு, அவங்களுடைய கல்வை எல்லாம் மேலும் கலங்க வைக்கிற அளவுக்கு ரசூல் பேசினார்கள். நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்தீர்கள், உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தது யாருப்பா என்று கேட்ட நேரத்தில் கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான், நாங்கள் ஏழையாக இருந்தோம், நீங்கள் எங்களுக்கு பல யுத்தத்துக்கு சென்று எங்களுக்கு கனிமத்து பொருட்கள் மூலமாக கொடுத்து எங்களை செல்வந்தன் ஆக்கினீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மற்ற தோழர்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு செல்வத்தையும் பொருளாதாரத்தை அள்ளி கொண்டு செல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய முகப்பத்தை எடுத்து கொண்டு செல்கிறீர்களே, உங்களுக்கு இது போராதா? நீங்க உங்க வீட்டுக்கு போகும்போது, அன்சாரி தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க உங்க வீட்டுக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகப்பத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களே, இது உங்களுக்கு போராதா? லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ரம் மினல் அன்சார். கடைசி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து மினல் அன்சார். என்னுடைய வாழ்க்கையிலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயரக்கூடிய அந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு சூழ்நிலை இல்லை என்று இருந்தால்
நான் மதீனாவில பிறந்து அன்சாரியாக இருப்பேன், நான் மக்காவில பிறந்திருக்க மாட்டேன். இதை விட உங்களுக்கு என்னப்பா தேவை? என்னை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு விட்டீங்களே, அல்லாஹ் ரசூலை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்தி விட்டீர்களே, நீங்க ஒரு வார்த்தையை பேசலாமா என்று கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே சஹாபாக்கள் தேம்பி 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 அழுதார்கள். கூடியிருந்த தோழர் அனைவரும் தேம்பி தேம்பி அழுதார்கள். யார் ரசூலல்லாஹ், எங்களை மன்னிச்சிருங்க யார் ரசூலல்லாஹ், எங்கள இல்மில குறைந்தவர்கள், வயசில குறைந்தவர்கள், புதிய இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசியிருப்பார்கள் யார் ரசூலல்லாஹ், நீங்கள் மன்னித்து விடுங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். இதை குறித்து தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய கருணையின் மூலமாகத்தான் நீங்கள் நடினமாக அந்த சஹாபாக்கள் நடந்து கொண்டிருந்தீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் சொல்லிலே கடினமானவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் லன் ஃபது மின் ஹவுலிக், உங்களை விட்டும் அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். ஆனால் நீங்க நடினமாக பேசிய காரணத்தினால் அவர்கள் உங்களை சுத்தியே இருக்கிறார்கள் என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப ரசூல் அந்த நளினமான வார்த்தை எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, விசனத்தை ஏற்படுத்தக்கூடிய, சினத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை ரசூல் கேட்டும் கூட, சாதாரண ரசூல் அல்ல வல்ல, அவங்க சாதாரண ரசூலா, சையீதுல் கௌனைனி வஸ்தகலைன் முஹம்மதுன் சையீதுல் கௌனைனி வஸ்தகலைன். இமாம் சையீதுனா பூஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையீதுல் கௌலைன் வஸ்தகனை, ரெண்டு உலகத்துக்கும் தலைவர்கள், இரண்டு பிரிவினருக்கும் தலைவர், ஜின் ஷைத்தான் என்ற மனித இனத்துக்கும் ஜின் இனத்துக்கும் தலைவராக இருக்கிறார்கள், இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் தலைவராக இருக்கிறார் என்று சையீதுனா பூஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அப்பேற்பட்ட ரசூலை பார்த்து இந்த வார்த்தையை கேட்ட நேரத்தில் கூட ரசூல் கோபப்படவில்லை. இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அந்த ரசூலை இவ்வளவு வார்த்தை கேட்டும் கூட கோவப்படாம அனுசரிச்சு போனாங்களே, அதே மாதிரி நாம் என்ன செய்யணும்? எந்த நிலையிலும் கோவப்படக்கூடாது. நமக்கு என்ன கோவப்பட என்ன இருக்கிறது? அந்த புனிதரை கோவப்படாம என்ன செய்தார்கள்? தன்னுடைய நாவை அடக்கி கொண்டு கண்ணியமான முறை நடந்தார்களே, அதே போல நாமும் கோவப்படாமல் அந்த கோபத்தை உட்டளித்து நல்ல வார்த்தையை பேச வேண்டும் என்ற ஒரு படிப்பை நாம பெற வேண்டும். தாயிஃபுக்கு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போன இடத்துல அந்த மக்கள் கல்லாலும் சொல்லாலும் அடித்தா நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். வரலாறு நல்லா பார்த்து சொல்லுவாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிச்சா தெரியும். தாயிஃபிலிருந்து 3 மைல் அவங்களுக்கு கல்லால் அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஏதோ கல்லை தூக்கி போட்டாங்க அப்படி விட்டாங்கன்னு நல்லது இல்லை. 3 மைல் தூரம் வரை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 மைல் தொலைவு வரை கல்லால் அடித்துக் கொண்டே வந்தார்கள், பேசிக்கொண்டே வந்தார்கள். எதுவரை தெரியுமா? உத்பத் பின் ரபியா, ஷைபத் பின் ரபியா இருவருடைய தோட்டம் அங்க இருக்கு. தாயிஃபிலிருந்து 3 மைல் தொலைவில் இவங்களுடைய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு வரும் வரை கல்லால் அடித்துக் கொண்டே வந்தார்கள். அத்தனை அடியை வாங்கிட்டு கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உத்பத் பின் ரபியா, ஷைபாவுடைய ரபியா அவருடைய தோட்டத்தில் வந்து மயக்கமுற்று உட்கார்ந்து இருக்கிறார்கள். எஞ்சி நடக்க முடியல, எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல, அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த தோட்ட காவலாளி அத்தாஷ், அந்த தோட்ட காவலாளி பேர் அத்தாஷ், அந்த உத்பா ஷைபா 2 பேரும் போய் பார்க்க சொன்னாங்க. அந்த அடிமையை விட்டு போய் பார்க்க சொன்னாங்க. அங்க ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்காரு, என்ன போய் கேட்டுவா அப்படின்னு. நம்ம தோட்டத்தில் அமர்ந்திருக்கா என்னன்னு கேட்டுவா. அந்த அத்தாஷ் வருகிறார், அந்த தோட்டக்காரர் வருகிறார். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். அழகான வார்த்தையை பேசினார்கள். நீங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்களா? வெளியூருக்காரு மாதிரி தெரியுது, இந்த ஊருக்காரு மாதிரி தெரியலையே, வெளியூருக்காரு மாதிரி தெரியுது, நீங்க இங்க வந்து என்ன செய்ய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? அழகான வார்த்தை கேட்டார். உங்களுக்கு என்ன வேணும்? என்னால் உட்கார முடியல, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த அத்தாஷ் என்பவர் திராட்சை கொடியிலிருந்து அந்த திராட்சை பழத்தை பிரித்து அப்படி உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் ஊட்டி விடட்டுமா? உங்களால் சாப்பிட முடியுமா? நான் ஊட்டி விடட்டுமான்னு கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்பின் தெரியாத மனிதர், யாரும் தெரியாத மனிதர்,
3.5 மைல் தூரத்திலிருந்து அடிக்கப்பட்டு வந்து உட்கார்ந்து கல்லால் அடிக்கப்பட்டு அந்த அந்த தோட்டத்தில் இருக்கிற பொழுது அந்த தோட்ட காவலாளர் இருந்து கேட்டார், உங்களுக்கு நான் ஊட்டட்டுமா நீங்க சாப்பிடுவீங்களா? எப்பேற்பட்ட வார்த்தை! கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட உடனே, இல்ல நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ட உடனே அந்த அத்தாஷி கேட்டார், இது இது எங்களுடைய ஊர்ல சொல்லக்கூடிய வார்த்தை அல்லவா? இந்த மாதிரி வார்த்தை நாங்க கேள்விப்பட்டது இல்லையே. எங்க ஊர் பழக்கத்துல அந்த மாதிரி செய்வாங்க. உங்க ஊர் என்ன ஊர்? நீனா அப்படின்னாரு. எங்க ஊர் நீனா. யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிறந்த ஊர் தானே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய சமுதாயத்து மக்களா நீங்கன்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு. அவங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? யூனுஸ் நானும் சகோதரர் தான். அப்போ நீங்க உண்மையான நபிதான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல கையை பையத்து வாங்கி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழராக சஹாபியாக மாறி போனார்கள். நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அந்த மனிதர், அந்த அத்தாஷ் என்ற மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கனிவான வார்த்தையை பேசி ரசூலுடைய முகப்பத்துக்கு ஆளாகி சஹாபியோட அந்தஸ்துக்கு வந்தார் தெரியுங்களா? இன்னும் தாயிஃபுக்கு போகக்கூடிய, உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் தாயிஃபுக்கு போன மஸ்ஜித் அத்தாஷ் என்று இருக்கிறது. அதே இடத்துல அவர் நினைவாக கட்டப்பட்ட இடம். எந்த இடத்துல ரசூலுக்கு ஊட்டி விடட்டுமா என்று கேட்டார் அல்லவா? நான் உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா என்று கனிமான வார்த்தையை கேட்டார் அல்லவா? அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் அத்தாஷ் என்று அவருடைய பெயர்ல கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப நல்ல வார்த்தையை பேசணும், நல்ல சொல்லணும். நாம சொல்கிற வார்த்தை தான் நமக்கு பாடமாக அமையும். நமக்கு வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? நாம சொல்கின்ற வார்த்தை. ஜனவரி 20க்குள்ளார நீங்க பிணைய கைதிகளை வெடிவிடவில்லை என்று சொன்னால், அதற்கு பிறகு கஸ்ஸாவில் நரகத்தை பார்ப்பாய் என்று சொன்னார் அமெரிக்கானுடைய மோடி. டொனால்டு ட்ரம்ப் சொன்னார். வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை! அதிகாரம் கையில் இருக்குன்னா என்னெல்லாம் பேசிக்கலாமா? அதிகாரம் கையில் இருக்குனால என்னனாலும் பேசிக்கலாம், எப்படினாலும் பேசிக்கலாமா? அவர் பேசின வார்த்தை, ஜனவரி 20க்குள்ளார பிணை கைதிகளை விட்டுவிட வேண்டும், பலஸ்தீன மக்கள் விட்டுவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பலஸ்தீன கஸ்ஸா என்ற பகுதியில் நரகத்தை காண்பாய் என்று ஆணவத்தோடு பேசினார். ஆனால் அதற்கு முன்பாகவே கலிபோர்னியா போச்சு. அங்க ஆரம்பிச்ச தீ போச்சு 40,000 ஏக்கருக்கு மேல அழிந்து போனது. நீ என்ன 20ல காட்டப் போகிறாய்? அதற்கு முன்னால் நரகத்தை நான் காட்டுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா காட்டினான். 40,000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பு எல்லாம் போனது, தீயில கருகி போனது. வார்த்தை தான் அருமையானவர்களே. நாம உபயோகிக்கக்கூடிய வார்த்தை அது நல்ல வார்த்தை இருக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, வயசுல மூத்தவனா இருந்தாலும் சரி, அது இளையவனாக இருந்தாலும் சரி, நம்முடைய வார்த்தை கண்ணியமான வார்த்தையாக வர வேண்டும். நம்முடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது. நாம் என்ன பேசுறோமோ அதான் நம்முடைய வாழ்க்கையாக அமைகிறது. அதனால் அல்லாஹ்வின் கிருபையினால் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நல்லதை பேச வேண்டும், நல்ல வார்த்தையை பேச வேண்டும், தேவையில்லா வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மேலான பாடத்தை இந்த ஜும்மா நமக்கு தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.